Welcome to Kumudam YouTube channel. நீங்க பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி Style Today with me Tina. இன்னைக்கு நம்மளோட வீடியோல ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம வீட்ல இருக்க பொருட்களை வச்சே வந்து ரொம்ப ஈஸியான 3 ஜெல் எப்படி தயாரிக்கிறதுன்னு உங்களுக்கு நான் காட்ட போறேன். 3 ஜெல் அது என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்லர் போக விரும்ப மாட்டாங்க, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க. அண்ட் மோரோவர் பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் போடுறதுக்கு, இந்த க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து டைமும் இருக்காது, விரும்பவும் மாட்டாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப எளிமையான முறையில் ஒரு ஜெல், அந்த ஜெல்லை வந்து நீங்கள் தூங்குறப்பவும் ஃபேஸ்க்கு போட்டுக்கலாம், இல்லையா அந்த ஜெல்லை நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு டிவி பார்க்கலாம், செல்லில் கேம் விளாடலாம். ஜஸ்ட் அந்த ஜெல்லு வந்து உங்கள் ஸ்கின்ல அப்சார்ப் ஆகிற டைம் மட்டும் கொடுத்தா போதும். மேபி ஒரு 15 to 20 minutes. இந்த டைமை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டு, நிறைய மிராக்கிள்ஸ் நீங்களே உங்கள் கண்ணால் உங்கள் ஸ்கின்ல நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டர்மரிக் ஜெல் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ டர்மரிக் பற்றி சொல்லணுன்னா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க, உங்களுக்கே நல்லாவே தெரியும். டர்மரிக் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பேசிக்கலாகவே பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சளுக்கு வந்து நல்ல அந்த கிருமி நாசினி, அதை நம்ம போட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஸோ நான் இப்போ உங்ககிட்ட காட்ட போகிறது டர்மரிக் ஜெல் எப்படி நீங்கள் ஈஸியாக பண்ணலான்னு தான் காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிளுங்க இது. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். இது வந்து உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டால் நல்லதுங்க. நான் பார்த்தீங்கன்னா நல்லா 5 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் போட்டிருக்கேன். 5 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் போட்டேன்னா இதுக்கு வந்து கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் நீங்கள் போடணும். இப்போ நீங்கள் தேங்காய் எண்ணெய் போடுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வந்து ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 5 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன் க்ளீன் பவுலில். அதில் வந்து நீங்களே பாருங்கள், ஜஸ்ட் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில், இதை பாருங்கள், ஜஸ்ட் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் இது தான் போடுறேன். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி க்ரீமியாக ஃபார்ம் ஆகும், ஒரு மாதிரி நல்ல க்ரீமி டெக்ஸ்டரில் வந்துருச்சா. இப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா ஜஸ்ட் கொஞ்சோண்டு, இதை பாருங்கள், அளவு காட்டுறேன், எல்லாமே கண் அளவு தாங்க. கொஞ்சமாக நீங்கள் மஞ்சள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் போட்டுட்டு எசென்ஷியல் ஆயில் பற்றி நான் முக்கியமாக உங்ககிட்ட சொல்லணும். எசென்ஷியல் ஆயில் நம்ம ஏன் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம இந்த மாதிரியான பொருட்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் ஃப்ரிட்ஜில். ஸோ இது வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம எசென்ஷியல் ஆயில் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த எசென்ஷியல் ஆயில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 10 to 15 days வரைக்கும் நீங்கள் இந்த ஜெல்லை யூஸ் பண்ணிக்கலாம், கெடாது. இன்னொன்று பேசிக்கலாகவே எசென்ஷியல் ஆயில் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இன்றைக்கி நான் என்ன எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாவெண்டர். நல்லா ஒரு மாதிரி நல்லா திக்காக க்ரீமியாக வந்துருச்சா, இதை பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா அழகாக நல்லா வெல்வெட் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கிட்டேன். அதில் என்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் 5 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் போட்டுக்கிட்டேன், பிஞ்ச் ஆஃப் டர்மரிக், அதுக்கப்புறம் என்னோட இஷ்டத்துக்கு நான் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். அதை பாருங்கள், இந்த மாதிரி திக்கான ஒரு க்ரீமி டெக்ஸ்டரில் வந்துருச்சா. இப்போ நான் வந்து லாவெண்டர் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன், லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில். ஜஸ்ட் இங்கே பாருங்கள், ஃபியூ ட்ராப்ஸ் தான் இது போட்டால் போதும். ஹார்ட்லி 3 to 4 ட்ராப்ஸ் தான் நான் போட்டேன். லாவெண்டர் எசென்ஷியல் ஆயிலில் பார்த்தீங்கன்னா பேசிக்கலாகவே வந்து நல்ல ஹீலிங் பவர்ஸ் இருக்குது. அது வந்து ஸ்கின்ல வந்து இந்த ஸ்கார்லாம் இருந்ததுன்னா ரிப்பீட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கார்லாம் மறைஞ்சிரும். இன்னொன்று உங்களுக்கு பிம்பிள்ஸ் வராது. பேசிக்கலாக லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து ஸ்கின் லைட்னிங்க்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஹோம்மேட் பியூட்டிஃபுல் டர்மரிக் ஜெல் ரெடி. பாருங்கள், ஜஸ்ட் இவ்வளோ தான் எடுத்து நான் இங்கே போடுறேன். இங்கே பாருங்கள், நல்லா கோல்டன் க்ளோ. இது நீங்கள் நல்ல ஸ்கின், உங்களோட ஃபேஸாக இருக்கட்டும், இல்லாட்டி உங்களோட நெக், எதுவாக வேணா இருக்கட்டும், இதை போட்டுட்டு நல்லா இப்படி தடவிட்டு, இதை பாருங்கள், நல்லா அப்சார்ப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. உங்களுக்கு பிசு பிசுன்னெலாம் எதுவுமே இருக்காதுங்க, சுத்தமாக எந்த பிசு பிசுப்பும் இருக்காது. இதை நீங்கள் ஓவர் நைட் உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி நீங்கள் 1 week யூஸ் பண்ணாலே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் தெரியும். அவ்வளோதாங்க, சிம்பிள் டர்மரிக் ஜெல் ரெடி. இது ரெகுலராக நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் நல்லா ஈவன் டோனுக்கு வரும்.
பேசிக்கலாக இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன்னால நிறைய பேருக்கு அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கும் ஃபேஸில். இந்த ரெகுலர் யூஸ் ஆஃப் டர்மரிக் ஜெல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவன் ஸ்கின் டோன் கிடைக்கும். அண்ட் மோர் ஓவர் ஃபேஸில் வந்து ஆக்னேயோ பிம்பிளோ எதுவுமே வராது. ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்குங்க. இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி கடையில் வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்பில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக விற்குங்க. இது ஹார்ட்லி ஒரு 10 rupees அந்த மாதிரி தான் இருக்கும். நான் கொஞ்சம் பெருசாகவே வாங்கிட்டேன். இதை பாருங்கள், இது நீங்கள் அழகாக சுத்தமான இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை குட்டி குட்டி ஏதாவது ஒரு இதுலேயோ போட்டிங்கன்னா உங்களுக்கு கெடவே கெடாது. அண்ட் யூஸ் பண்ணும்போது இந்த கொஞ்சம் கையெல்லாம் போட்டு நுழப்பாமல் பார்த்துக்கோங்க. அழகாக ஒரு ஸ்பூனோ இல்லாட்டி வந்து ஏதாவது இந்த மாதிரி லைட்டாக கார்னரில் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், ஹோம்மேட் டர்மரிக் ஜெல் ரெடிங்க. இது பண்ணுறதுக்கு மிதமிஞ்சி ஒரு 10 நிமிஷம் கூட கிடையாதுங்க. இதை நீங்கள் 10 to 15 days வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹோம்மேட் காஃபி ஜெல் பற்றி உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். காஃபி பற்றி சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து முகத்தில் வந்து நிறைய சுருக்கங்கள் விழுது. அதுக்கு 1000 காரணம் சொல்லலாம். வயசாகிறது ஒரு காரணமாக சொல்லலாம். சில பேருக்கு வந்து இந்த டூ மச் ஆஃப் சன் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால நம்மளோட ஸ்கின் டேமேஜ் ஆகி அந்த ஃபைன் லைன்ஸ் நிறையா வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சில க்ரீம்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய ரீசன் இருக்குங்க நம்மளோட மூஞ்சில் சுருக்கங்கள் வரதுக்கு காரணம். ஸோ காஃபி பவுடரை நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணோம்னா ஃபேஸில் அந்த தேவையில்லாத விரிங்கிள்ஸ் வராது. ஆன்டி ஏஜிங், அதாவது ரொம்ப சீக்கிரம் வயசாகாதுங்க. உங்களுக்கு வந்து ஒரு 40-50 இயர்ஸில் கூட ஸ்கின் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது யார் வேணால் யூஸ் பண்ணலாம். போத் மேல் ஃபீமேல் யார் வேணால் யூஸ் பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நான் 2 ரூபாய் ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருந்தால் போதும். ஃபில்டர் காஃபி பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்குது இல்லையா, நம்ம பாலில் கலக்கி குடிப்போமே. ஸோ அது ஒரே ஒரு பேக்கெட் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ 2 ரூபாய் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை வாங்கி வச்சுருக்கேன் என் கையில். ஸோ அந்த பேக்கெட்டை நான் கட் பண்ணிக்கிட்டேன், கொட்டுறேன் பாருங்கள். 2 ரூபாய் காஃபி பவுடரை நீங்கள் மொத்தமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ 2 ரூபாய் காஃபி பவுடர் போட்டுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் கலக்க போகிற இன்க்ரீடியண்ட் வந்து ஹனி வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது எவ்வளோக்குள்ள நம்ம யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள ஸ்கின்னு வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல க்ளோ கிடைக்கும். ஸோ காஃபி வித் ஹனி இது ரெண்டுமே செம்ம காம்பினேஷனுங்க ஸ்கின்னுக்கு. ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன். 2 ரூபாய் காஃபி தூள் அது ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு க்ளீன் பவுலில் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக ஹனி இதை எடுத்து நான் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு மாதிரி பிஸ்குன்னு தான் இருக்கும், பட் கவலைப்படாதீங்க, நல்லாயிடும். ஸோ 1 teaspoon ஹனி வித் அ ஸ்மால் பேக்கெட் ஆஃப் காஃபி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்னா இப்போது நம்மளோட முக்கியமான இன்க்ரீடியண்ட் ஆலோவேரா ஜெல். நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஆலோவேரா இஸ் தி கிங். இதை அடிச்சுக்கிறதுக்கு நம்மளோட ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டில் எதுவுமே இல்லைங்க. அவ்வளோ பவர்ஸ் இருக்குது இந்த ஆலோவேரா ஜெல்லில். ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு க்ளீன் பவுலில் ஒரு சின்ன சாஷெட் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்து கொட்டிக்கிட்டேன். 1 teaspoon ஃபுல்லாக ஹனி, அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல் போட்டுக்கிட்டேன். நான் மிக்ஸ் பண்ணது வந்து 3 teaspoons ஆஃப் ஆலோவேரா ஜெல். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். கொஞ்சம் தின்னாக இருக்குது இல்லையா, நம்ம வேணும்னா இன்னும் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரத்துக்காக நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். நம்ம டர்மரிக் ஜெல்லுக்கு யூஸ் பண்ண மாதிரி 5 teaspoon ஜெல் யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஆஸ் யூஷுவலுங்க எசென்ஷியல் ஆயில் ஃபியூ ட்ராப்ஸ். கெடாமல் இருக்கும், ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ ஹோம்மேட் காஃபி ஜெல் ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. நம்ம ஒரு நாளைக்கு ஃபோனில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்ம கேம் விளாடிக்கிட்டே இந்த ஜெல்லை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/4 hour ஊற விட்டோன்னா ஃபேஸில் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது நல்லா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். ஒரு 15 to 20 minutes தாராளமாக உங்கள் ஸ்கின்னில் அதுவே நல்லா அப்சர்வ் ஆகிடுங்க. ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ க்ளோ கிடைக்கும் ஸ்கின்னுக்கு. உங்களுக்கு எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளமும் வராது, ஸ்கின்னும் நல்லா ஹைலைட்டடாக தெரியும். ஸோ இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் இது நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன்.
நம்மளோட ஹோம்மேட் காஃபி ஜெல் ரெடி. ஹோம்மேட் காஃபி ஜெல் ரெடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஆரஞ்ச் ஜெல். நிறைய பேர் வந்து இப்போ வைட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2000 3000 கொடுத்து நீங்கள் போய் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வந்துட்டு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண அந்த வைட்டமின் சி சீரம் வாங்குவீங்க. அதோட காஸ்ட் எப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக 2000 3000 வந்துடும். சின்ன பாட்டிலாக தான் இருக்கும். நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் இந்த ஒரே ஒரு ஆரஞ்சு இருந்தால் போதும். நீங்கள் அழகாக உங்கள் வீட்டிலே ஹோம்மேட் ஆரஞ்ச் ஜெல் பண்ணிக்கலாம். இதில் வந்து மல்டி பர்பஸ் இருக்குது. அதாவது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் நல்லா லைட்னிங்கும் கொடுக்கும், நல்ல க்ளோ கொடுக்கும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வைட்டமின் சி வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு என்னென்ன செய்யணும் உங்களுக்கே தெரியும். ஸோ வாங்க நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்ச் சொழை. நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். மிக்சியெல்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நான் ஹேண்டில் வச்சு நல்லா இந்த ஆரஞ்ச் சொலையை நல்லா அமுக்கிறேன். ஏன்னா சில இதில் பார்த்திங்கன்னா நம்ம கை யூஸ் பண்ணுற மாதிரி வராது. பார்த்திங்களா, நான் நல்லா ஸ்குவீஸ் பண்ணிட்டேன். ஸ்குவீஸ் பண்ணி அதோட ஜூஸஸ் எல்லாம் எடுத்துட்டேன். நம்ம கையில் நல்லா ஸ்குவீஸ் பண்ணுற அந்த எஃபெக்ட் வந்து சம்டைம்ஸ் மிக்சியில் கிடைக்காது. க்ரஷ் பண்ணோன்னு ஜூஸ் வந்துருச்சு நல்லா. ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஆரஞ்ச் ஜூஸ் ரெடியாக இருக்குது. ஸோ நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நான் ஆலோவேரா ஜெல் போட போகிறேன். ஃபஸ்ட்டு நான் நல்லா ஃபுல் ஸ்கூப் 3 போட்டிருக்கேன். இது எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஆரஞ்சு சொழை. நல்லா அதை கையிலே க்ரஷ் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸ் வந்துருச்சு. ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்ச் ஜூஸ், கலப்படம் இல்லாத ஆரஞ்ச் ஜூஸ். அதில் வந்து நான் நல்லா ஃபுல் ஸ்கூப் 3 ஸ்கூப் ஆலோவேரா ஜெல் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். கலக்கினதுக்கப்புறம் திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பாருங்கள். இது பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எசென்ஷியல் ஆயில் ஆஸ் யூஷுவல். ஸ்மால் ரீகேப். பவுலில் 3 ஆரஞ்ச் சொழையை போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி அந்த ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதோட உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆலோவேரா ஜெல் நல்லா நான் வந்து எல்லா 3 ஜெல்லுக்குமே 5 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணேன். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணோன்னா லாஸ்ட்டாக எசென்ஷியல் ஆயில் 2-3 சொட்டு போட்டுட்டு நல்லா இப்படி கலக்கி விட்டுக்கிட்டேன். இப்படி திக்காக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் அதை உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். போட்ட மாதிரியே தெரியாது. நீங்கள் இதை நைட் டைமில் கூட ஸ்கின்னில் அப்ளை பண்ணிவிட்டு படுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குது, ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ரெகுலர் ஒர்க்கை நீங்கள் பார்த்துக்கோங்க. 15 to 20 மினிட்ஸ் டைம் கொடுங்க. ஸ்கின்னில் நல்லா இந்த ஜெல் அப்சார்ப் ஆகிடும். அப்சார்ப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை அழகாக நார்மல் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிட்டிங்கனாலே ரிமார்க்கபிள் ரிசல்ட் கிடைக்குங்க. நீங்களே உங்கள் கண்ணால் உங்கள் ஸ்கின்னில் இருக்க ரிசல்ட்டை பார்ப்பீங்க. ஹார்ட்லி 1 week to 10 days நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஆனால் ரெகுலராக தயவு செஞ்சு பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயமே நீங்கள் கண்டினியூவாக பண்ணிங்கன்னா தான் அதுக்கு உண்டான ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். சும்மா 1 நாள் 2 நாள் போட்டுட்டு ரிசல்ட் வரலன்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் வராது. இதை பாருங்கள் எப்படி இருக்கும். நல்லா அப்சார்ப் ஆகிடுச்சு பாருங்கள். ஸ்கின்னோட போட்ட மாதிரியே தெரியல பார்த்தீங்களா? உங்கள் ஸ்கின்னோட நல்லா அப்சார்ப் ஆகிடும். க்ளீன் பவுல். கடையில் விற்கிற வைட்டமின் சி சீரமெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. இங்கே பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடியே வீட்டில் இருக்க பொருளை வச்சு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் உங்களுக்கு பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆலோவேரா ஜெல்லோட ஆரஞ்ச் ஜூஸ் ஊற்றி ஹோம்மேட் ஆரஞ்ச் ஜெல். ஸோ இன்ஸ்டன்ட் ஹோம்மேட் ஃபேஸ் ஜெல் வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ஈஸியாக பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெயினாக வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஜெல்லை நீங்கள் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து ஃபேஸில் விசிபிளாக தெரியும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குமுதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஸ்டைல் டுடே நிகழ்ச்சியில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Till then, it's me, Tina, signing off.